ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை. ஸோ உளுந்த வடை இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது எப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 1 hour கிட்ட ஊறினா போதும். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு வர அளவுக்கு ஊறினாலே போதும் உளுந்து. ஸோ இந்த ஊற வச்ச உளுந்தை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் நல்லா திக்காக அரைக்கணும். ஸோ அரைச்சிட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி மாவு அரைச்சிக்கணும். எவ்வளோ கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி இது நீங்கள் தெளித்து கொஞ்சம் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போயும் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைப்பேன். ஸோ இப்போ கொஞ்சம் தான் பாதி தான் போட்டு அரைச்சிருக்கேன் நான். இன்னொரு நெக்ஸ்ட் பேட்ச் போடணும். ஸோ பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். சைஸ் கேரட்டு, இதை நல்லா கிரேட்டரில் போட்டு துருவிக்கோங்க. ஸோ அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம். ஸோ இது உளுந்தனால கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறமா 1 ஸ்பூன் கிட்ட மிளகு. இதை நல்லா கொஞ்சம் உரலில் கொஞ்சம் 1-2 தட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டோன்னா அப்படியே எடுத்து வெளியே போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம தட்டி போட்டோன்னா எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி தட்டியாச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் கையில் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. நான் இன்னைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவு தான் ஸ்பூனு. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஸோ டிப் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்து
ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடேற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் சூடேறினதும் இந்த மாதிரி நம்ம வடை உள்ளே போட்டதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அப்புறம் வடை சீக்கிரம் வந்து கருகிரும், உள்ளேலாம் வேகாது. நல்லா இப்படி கொஞ்சம் கலர் கோல்டன் ப்ரௌன் வரவும் நீங்கள் வந்து அப்பப்போ டர்ன் பண்ணி விட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து நல்லா வந்து ஈவனாக இருக்கும் கலர் வந்து. நல்லா இப்போ தான் வந்து வடை ஃப்ளேவர் வருது. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். ஸோ ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவை அரைச்சதும் செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். ஸோ அதனால் உளுந்த மாவு ரொம்ப நேரம் ஊற வேணாம். ஐ மீன் அரைச்சதுக்கப்புறம் மாவை வந்து ரொம்ப நேரம் விடக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் வந்து மறுநாள் காலைல செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி அரைச்சிட்டு நல்லா தண்ணி விடாமல் நல்லா திக்காக அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறவும் இன்னும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.